அப்ப டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா குடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் ம். பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெத்துக்கூடாது? அப்ப அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே! உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாரி சொல்லலாம் சார். பிரச்சனை இல்ல. ஐ அம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ வொர்க் ஃபார் இன்னும் MNC மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை ஒரு 10 வயசுல உங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. ஆ. கூட எங்கள மாரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல. ஆ. அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும்? ம். நம்ம அப்பாக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு. ம். அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே? ம். அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். கிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இந்த வார தலைப்பு திட்டமிட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது சரி என்பதை சொல்லும் ஒரு கூட்டம். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வதை எதிர்க்கும் ஒரு கூட்டம். எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணி? ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு அந்த மாதிரி தள்ளி போடல. செகண்ட் பேபிக்கு 3 இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டிருந்தோம். சார் நான் லவ் மேரேஜ் 21ல ஆச்சு. இப்போ 29 ஆகுது சார். அப்போ தெரியாத வயசு, குழந்தை பெற்றுட்டே எப்படி வளர்க்குறது தெரியல, ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. 8 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்போ 4 மாசத்துல இருக்கான். எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார் ஆக்சுவலி. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அந்த பர்டிகுலர் டயலாக் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பேசிக்கலி நான் ஐம் அ ரிசர்ச்சர், ஐம் அ டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி, ஐம் அ ரிசர்ச்சர். அந்த ஒரு கியூரியாசிட்டியில் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஒன்று எமோஷனல் பிளானிங், ஃபிசிக்கல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். எமோஷனல் பிளானிங், பிசிக்கல் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங். இதுல எந்த பிளான் பண்ணி நீங்க தள்ளி போட்டீங்க? இது மூணுக்குமா இல்ல இதுல முக்கியமா ஆக்சுவலி ஃபினான்ஷியல்? நான் அன்மேரிட் சார். ஓகே. ஓகே. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் ஆரம்பத்துல நான் இல்ல சொன்னது. நீங்க எதனாலும் அன்மேரிடுங்கிறத இல்ல சொல்றது. அன்மேரிடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலியா பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மேரேஜ் பிளான போலாமா வேணாமான்னு வருஷக்கணக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போனாலும் கிட்டுக்கு போலாமா பிளான் பண்ணலாமா அது ஒரு ரிசர்ச்சாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆக்சுவலி. சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாதிரி சொல்லலாம் சார். பிரச்சனை இல்லை. ஐ அம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ வொர்க் ஃபார் இன்னும் MNC மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? பேபி பிளானிங் கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம். கல்யாணம் பண்றதே ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது. அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு 6 o'clock சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல, அன்னைக்கு எங்க கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல. ப்ளூ பிரிண்டா? எஸ், அந்த லைஃபோட ப்ளூ கத்தி பிரிண்ட். போட மாதிரி பேசுறீங்களாமா? என்ன பண்றோம், என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன பண்றோம்னே தெரியாது. அண்ட் வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க, அரிசியை போட்டாங்க, கிளம்பி அது போயிட்டாங்க. ஒரு 1 டே செரமனி தான். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்க ஃபினான்ஷியலா பிளான் பண்ணலாம். இப்போ நான் ட்ரிச்சில இருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலா வேறையா இருக்கு. என்னால ஒரு சின்ன ஊர்ல நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃபையோ விட சென்னையில எனக்கு எல்லாமே இது புது சிலபஸா இருக்கு. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மின்றத நான் சென்னையில புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 இயர் ஆகுது. நீங்க குழந்தைய தள்ளி போட்டதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன்? ஒரு பெண்ணா நான் யோசிக்கிறது 3 விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ மேரிட். என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான். ஸோ ஐம் ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைசஸ், டயட்டிங், எவ்ரி திங். அண்ட் நெக்ஸ்ட் மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர்ட். ஸோ 2 பேருமே யோகா பண்ணுவோம், ட்ரெக்கிங் போவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேருமே. ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார். தேர்ட் ஃபினான்ஷியல். இதெல்லாம் உங்களை பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எக்ஸாமுக்கு நம்ம படிச்சு பரீட்சை எழுதுற மாதிரி. நாட் அபவுட் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும், வீடு பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன். அடுத்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு நான் ஐ ஹவ் டு கெட் ரெடி. இல்லை ஓகே, இப்போ ஃபிசிக்கல் பிளானிங்கா, ட்ரெக்கிங், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க. அடுத்த ஃபேஸ் படிக்கிறத ஆரம்பிச்சிட்டீங்க. குழந்தைய ஒரு அறிவாளியா படிக்கிறதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க? எவ்வளவு வருஷம் எடுத்துக்க போறீங்க? இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி 1 or 2 இயர்ஸ் இன்னும் எடுத்துப்போம். நாங்கள் ஃபினான்ஷியலாக பொருளாதார உயர்வு அடையணும்,
அதுக்கப்புறம் நாங்க வந்து உடல் ரீதியான ஒரு ஒரு தயாராகணும். இந்த சொசைட்டிக்கும் எங்கள குழந்தைய ரெஸ்பான்சிபிளா வளர்க்கணும்னா, எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கத்துக்கணுங்கிறாங்க. ஓகே. அப்ப டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா குடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெத்துக்கூடாது? அப்ப அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே. இப்ப நான்லாம் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 8 பேர்ன்னு சொன்னா என் பையனே கிண்டல் பண்ணுவான். அம்மா 8 பேராம்மா பெத்துது ஆயா? ஆமா பெத்துது. ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் கொடுத்த வரம்னுவாங்க. கடவுள் கொடுத்தா ஏன் நான் பெத்துக்கினேன்? அத நம்ம கேலி செய்வோம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதுதான் உண்மை. ஒரு பஸ்ல போம்போது, வண்டியில போம்போது அங்கங்க கருத்தரிக்கும் மையம், கருத்தரிக்கும் மையம், என்னய்யா இது? குழந்தைன்றது ஒரு சாதாரணமா வர வேண்டிய விஷயம். அவங்க என்ன பண்றாங்க, இது குழந்தை இல்லன்னு போய் மாட்டிக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கல. அப்ப எடு. அப்ப அந்த காலத்துல அந்த அணுக்கள் எவ்வளவு இருந்தது, போச்சு, வந்தது. இல்ல. நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது, இப்ப வந்து அந்த குரோமோசோம்ல நான் உள்ள செலுத்துறேன்றது அடுத்தவன் வந்து எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம். பழைய மாரியே இருங்க. சந்தோஷமா கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெத்துக்கோ. தானா பொறக்கும். உனக்கு எதுக்குய்யா கருத்தரிக்க மையம் அங்கங்க? அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வீடு வந்துடுச்சுயா, எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு 3 வீடு இருக்குதுயா, 3 கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. உனக்கு மெயினானது இல்லையாயா? அந்த நேரத்துல குழந்தைய பெத்துக்கங்க. பெத்துக்கோங்க. லேட்டா பெத்துக்கிட்டா வளர்க்க முடியாம இப்போ சிரமப்படுவீங்கன்னு சார் சொல்றீங்க. ஆபீசர் ஆகணும்னு படிக்கிறானுங்க. உழுந்து உழுந்து படிக்கிறானுங்க. நீ கிளர்க்கா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கினா, நீ ஆபீசர் ஆகும்போது உனக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். நீ பரீட்சை எழுதியா? எழுதினா இந்த பரீட்சைய முதல்ல எழுதியா? இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீ வந்து குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்றாங்களா, அடுத்த ஸ்டெப் குழந்தைய பெத்துக்கோ. என்ன இருக்கு புரியறது? சார் உடனே குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது தனக்கு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு ஒரு குழந்தை என்ன வயசாகுது சார்? 4 வயசு சார். எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டீங்க? எனக்கு 42 வயசுல கல்யாணம் இருந்தது. லேட் மேரேஜ் தான். லேட் மேரேஜ். ஓகே. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதையும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 27 வயசுல ஒரு பொண்ணு, 32 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்ப அவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க 27 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு 27 வயசு வரைக்கும் தள்ளி போட்டுற கல்யாணத்தை குழந்தை பிறக்கிறதையும் லேட் பண்ணாங்கன்னா, 35 வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசுல கொண்டு போய் சேர்ப்பாங்க? அவங்க அப்பாக்கு 40 வயசு ஆயிடும். குழந்தை வந்து ஒரு 10 வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. கூட வந்து எங்களை மாதிரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல. அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும், நம்ம அப்பாக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு, அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். வீட்டுல வந்து கேட்பாங்க, நீங்க ஏப்பா இப்படி ஏஜ் அப்பா மாதிரி இல்லையே, நீங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களேன்னு. இல்ல வெள்ள முடிக்காக குழந்தை பெத்துக்கணுமா, இல்ல அவங்க வாழ்க்கையை திட்டமிட்டு அவங்க வாழ்க்கைக்கு இல்ல, வாழ்க்கைக்காக குழந்தை இது வாழ்க்கையில ஒரு அங்கம் சார். இங்க குழந்தை பிறக்கும் போதும் அதை நல்லபடியா வளர்க்கணும்ன்றாங்களே, அந்த குழந்தை மனசு நோகடிக்காமையும் வளர்க்கணும்ல. ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு போய் விடுறேன் குழந்தைய. அவன் என்ன அப்பா தான் கூப்பிடுவான். என்ன மாதிரி இருக்கிற ஆளை தாத்தான் தான் கூப்பிடுறான். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏர்லியரா மேரேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஏர்லியராவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தையோட நீங்க அதிக நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமேன்னு கேக்குறாங்க. முதல்ல அவங்க லைஃப் நல்லா வாழணும். கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு திருப்தி ஆயிட்ட பிறகு 2 பேருமே யோசனை பண்ணணும். சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணாதான் அது நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. முதல்ல நாங்க வாழ்ந்து எங்க சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்புறமா குழந்தைய பெத்துக்கிட்டு உனக்கு வந்து எல்லாத்தையும் செய்யறோம்.